லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அதான் சொல்லிட்டியே எல்லாம், அப்புறம் என்ன மிச்சத்தையும் சொல்லு. எதுக்கு இப்படி மாத்தி பேசிட்டு இருக்க? அத்தைக்காக தான். ஆமாங்க, அத்தைக்காக தான். ஆமாங்க, அவங்க முகத்தை பாத்தீங்கல்ல, எவ்வளவு சந்தோஷம்னு. ஆனா தப்பு பண்ணவங்க அவங்களை இப்படியே விடுறது சரியில்லையே. மாமா தப்பு பண்ணல, தப்பு பண்ண மாட்டாருன்னு அத்தை அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் உடைக்க விரும்பல. இத நான் செஞ்சப்போ என்னெல்லாம் சொன்ன நீ? சரி, தெரியாம சொல்லிட்டேன், இப்ப புரியுது. பாவம், இத்தனை வருஷமா புருஷன் எங்க இருக்காருன்னு தெரியாம மனசுக்குள்ள நொந்து போயிருந்தாங்க. வந்தவர் இன்னொருத்தி கிட்ட தன்னோட வாழ்க்கையை பிரிச்சு கொடுத்துட்டாருன்னு தெரிஞ்சும் அவரை விட்டு கொடுக்க முடியல அத்தையால. இப்ப கூட பாருங்க, அவங்க சந்தோஷம் எவ்வளவு நாள் நிலைக்க போகுதுன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா அவங்க நம்பிக்கை எப்ப வேணா உடையலாம். அது என்னால நடக்க வேணான்னு தான் நான் போய் சொன்னேன். தேங்க்ஸ் பார்த்திபா. சரி, கிளம்புறேன். பார்த்திபா, எப்படி போவ? பைக் இல்லல்ல? ஆட்டோல போய்க்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏங்க? அவங்க 2 பேரையும் ஆட்டோல போக சொல்றேன், நாம வண்டியில போலாம். நான் ஃப்ரெண்ட பார்க்க போறேங்க. எந்த ஃப்ரெண்டு? சத்தியமா நம்புங்க, நான் என் ஃப்ரெண்ட தான் பார்க்க போறேன். பரவாயில்ல, நான் டிராப் பண்றேன். எனக்கு அப்பவே தெரியுங்க. சரி போலாம். எதுவும் வருத்தப்படாத ரஞ்சிதா. சரிங்க. நம்ம மேலதான் எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. எனக்கு தெரியுங்க. அம்மா, என்னம்மா? நீங்க 2 பேரும் ஆட்டோல போயிடுங்க, நாங்க பைக்ல வந்துடுறோம். சரிம்மா, வா நம்ம ஆட்டோ பிடிச்சு போயிடலாம். சரி, வந்துருங்க. பார்த்திபா, வா போலாம்.
சாரிப்பா. ரஜினி, நீ என்ன அப்பான்னு? அம்மா உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. நானும் உங்களை கொஞ்சமாவது நம்பியிருக்கணும். அம்மா எங்களெல்லாம் விட்டுட்டு நீங்க பத்மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்காக ஒருத்தர் உயிரை எடுக்கிற அளவுக்கு போக மாட்டீங்கன்னு அம்மா சொன்னாங்க. நான் தான் நம்பாம உங்களை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டேன். ரஜினி, நீ நீ அம்மா. பார்த்திபனே உங்க மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டான். அட்லீஸ்ட் அவன்கிட்டயாவது முதலையே கேட்டிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். சாரிப்பா. பரவாயில்லம்மா, இப்போ வச்சு அப்பாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டே எனக்கு அது போதும்மா. உன் வாயால என்ன அப்பான்னு கூப்பிட்டியே, இந்த உலகத்துல இதுக்கு மேல எனக்கு என்னமா வேணும்? போதும்மா, இது போதும். திருந்தவே மாட்டீங்கல்ல ரஜினி? என் பேரை சொல்ல கூட உங்களுக்கு தகுதி இல்லை. எப்படி எப்படி அப்பான்னு கூப்பிட்டதும் அப்படியே உச்சி குளிந்து போயிடுச்சுல. அப்படி நம்மள கூப்பிடுற அளவுக்கு நாம என்ன பண்ணிருக்கோம்னு கூனி குறுகி நிக்கணும். என்ன கோவம் ரோஷம்லாம் வருதோ? பார்த்திபன் உயிரை எடுக்கிற அளவுக்கு கிரிமினல் வேலையை பார்த்துட்டு மறுபடியும் இங்கே வந்து உட்கார்ற அளவுக்கு தைரியம் மாட்டிக்க மாட்டோங்கிற நம்பிக்கை இல்ல? நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், சாரின்னு சொல்றேன். என்ன சொன்னீங்க? பரவாயில்லம்மா இல்ல? ரஜினி, இவ எப்படியோ நம்பிட்டா, இப்படியே மெயின்டைன் பண்ணி ஏமாத்திரலாம்னு நினைச்சீங்கல்ல? இல்லம்மா, அது பேசாதீங்க. இந்த உலகத்துல யார் வேணாலும் உங்களை நம்பலாம், ஆனா நான் நம்புவேன்னு கனவுல கூட நினைக்காதீங்க. நிறைய தடவை சொல்லிட்டேன், அம்மாவுக்காக மட்டும்தான் நீங்க இங்க இருக்கீங்கன்னு. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து உங்களை மன்னிச்சு விட்டாச்சு. இப்போ பார்த்திபன் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருக்கான். என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி பாக்குறீங்க? நடந்த எல்லா பிரச்சனைக்கும் பின்னால நீங்க இருக்கீங்கன்னு பார்த்திபனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இன்ஸ்பெக்டருக்கும் தெரியும். அத்தைக்காக மாமாவை விட்டுறலான்னு சொல்லிதான் பார்த்திபன் உங்களை தப்பிக்க விட்டுருக்கான். ஆனா திரும்பவும் இதே மாதிரி ஒரு வாய்ப்பு நிச்சயமா உங்களுக்கு கொடுக்க முடியாது. இந்த குடும்பத்துக்கோ இந்த குடும்பத்துல உள்ளவங்களுக்கோ உங்களால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன், கொன்னே போட்டுருப்பேன். மாப்பிள்ள, மாப்பிள்ள வாங்க வாங்க, உள்ள வாங்க மாப்பிள்ள. நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா ராதிகா ரொம்ப சந்தோஷப்படுவா. வாங்க உட்காருங்க, இதோ வரேன். ராதிகா, ராதிகா வரேம்மா. சீக்கிரம் வாடி. யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாரு. வா. எதுக்குமா இப்படி கத்துற? யார் வந்திருக்காங்க அப்படி? அவர் வாங்கன்னு கூப்பிடு. வாங்கன்னு கூப்பிடுறீ. எதுக்கு? என்ன ஜெயிலுக்கு அனுப்புனதுக்கு எல்லாரும் முன்னாடியும் கால்ல விழுந்து அவர்தான் என்ன கூட்டிட்டு போகணும்.
என்னடி இது? நீங்க டென்ஷன் ஆக வேணாம், எனக்கு சிரிப்பு தான் வருது. இப்ப இவ்வளவு பார்க்க வந்தேன்னு யார் சொன்னது? ஆமா, இவ்வளவு எதுக்கு நான் பார்க்க வரணும்? இவளுக்கு எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? மாப்பிள வா அரவிந்த். பார்த்தல்ல, அவர் ஒண்ணு என்ன பார்க்க வரல. அவரோட பழைய ராதிகா, ஆ, என்ன உன்னதானே பார்க்க வந்திருக்காரு. நீ செஞ்ச வேலைக்கு உன்னை பார்க்க வருவேன்னு வேற நினைச்சிட்டு இருக்கியா நீ? மாப்பிள நான் ரஜினியை பார்க்க தான் வந்தேன். அதுவும் ரஜினி கால் பண்ணி வர சொன்னதால தான் வந்தேன். சொல்லு ரஜினி. ஓ, வீட்டுக்கே வர சொல்லி பேசுற அளவுக்கு ஆயிடுச்சா? ஏய், வீட்டு விஷயத்தை பத்தி பேச வீட்டுக்கு தாண்டி வர சொல்லணும். நம்ம மனசுல தப்பு இல்ல ரஜினி, எங்க வேணாலும் பார்த்து பேசலாம். எல்லாத்தையும் தப்பா பாக்குறது, தப்பா பேசுறது, தப்பு மட்டுமே செய்யறதுன்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் விளக்கம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அரவிந்த், ஏ ராதிகா சும்மா இருடி. சொல்லு ரஜினி, எதுக்காக வர சொன்ன? இது வாழ்க்கை பிரச்சனை அரவிந்த். இப்படியே ஆளுக்கு ஒரு பக்கமா இருக்க முடியாது. சரி பண்ணணும், அதுக்கு தான் வர சொன்னேன். அத நீ டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்க வேண்டியது ரஜினி. பார்த்திபனும் அதை பத்தி யோசிக்கல. அரவிந்த், சொல்லு. இங்க பாரு ரஜினி, இப்படி உன்னையும் உன்னோட வாழ்க்கையும் இவங்களுக்காக எவ்வளவு நாள் தான் தியாகம் பண்ண போற? அதுவும் இப்படிப்பட்ட இவங்களுக்காக. இங்க யாருக்காச்சும் உன்னோட அருமை தெரியுதா? அரவிந்த், நான் சொல்ல வந்தது வேற. நீ சொல்லி நான் நிறைய கேட்டாச்சு ரஜினி. இப்ப நான் சொல்றத நீ கேளு. பார்த்திபன் ஜெம், அவனை மிஸ் பண்ணிடாத. சகல, பார்த்திபன் இந்த குடும்பத்துக்குள்ள வந்ததே உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கத்தான். இப்ப முதல்ல உங்க பிரச்சனையை எப்படி சரி பண்றது அத சொல்லுங்க. அத பத்தி பேசதான் நான் உன்னை வர சொன்னேன் அரவிந்த். யாரோட ரெக்கமெண்டேஷனும் எனக்கு தேவையில்லை. என்ன பிச்சை போடுறீங்களா? உங்க டிராமாவெல்லாம் நிறைய பார்த்தாச்சு. ஐயோ ராதிகா சும்மா இரண்டி. நான் நேரடியா ஒன்னு கேட்கட்டுமா ரஜினி? இவ்வளவு மாதிரி ஒருத்தி உன் தங்கச்சியா இல்லாம வேற யாரோ ஒரு பொண்ணா இருந்திருந்தா நீ என்கிட்ட இதே மாதிரி சொல்லிருப்பியா? உன்னை பார்த்திபன் எந்த அளவுக்கு நேசிக்கிறான்னு நான் சொல்லி உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. உண்மையான அந்த அன்பை இழந்துடாத. உன் லைஃப நீ பாரு. இப்ப அதுதான் ரொம்ப முக்கியம். அதானே, எங்க அவ வாழ்க்கை பறி போயிடுமோன்னு தான் பழைய பாசத்துல பதறி அடிச்சுட்டு வந்திருக்காரு. இப்ப வாயை மூடிட்டு இருக்க போறியா இல்லையா நீ? ரஜினி, இவளுக்காக தான் வர சொல்லியிருக்க. இப்படிப்பட்டவளுக்காக. புரிஞ்சுதா? ஆனா நான் உங்க 2 பேரை பத்தி தான் பேச வந்தேன். சரி, நான் கிளம்புறேன். சீக்கிரமா ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டோன்னு நீயும் பார்த்திபனும் ஒன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க. அரவிந்த், அரவிந்த், ராதிகா, கோவப்படாம யோசி. உன் கோவத்தால தான் நீ இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிற. ஹலோ, இதான் சாக்குன்னு உன் ஃப்ரீ அட்வைஸ் எல்லாம் இங்க தூக்கிட்டு வர வேண்டாம். ஏன் வாழ்க்கையை பாத்துக்க எனக்கு தெரியும். ஏய், அப்படியே உன்னை அரைஞ்ச என்ன? என்னடி தெரியும் உனக்கு? என்ன தெரியும் உனக்கு? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இப்படி பேசி பேசிதான் உன் வாழ்க்கையவே வம்பாக்கிட்டு நிக்கிற. இப்படி பேசாத சொல்லிட்டேன். ராதிகா, சகலுக்கு என்ன குறை? உன்னை எப்படியெல்லாம் பாத்துக்கிறாரு. நாங்க உன்னை பாத்துக்கிட்டதை விட அவர் உன்னை எப்படியெல்லாம் பாத்துக்கிறாரு. நீ கொஞ்சம் முகம் சுழிச்சா கூட அவர் தாங்க மாட்டாருமா.
அதை நாங்களே பார்த்தோமே. அவர் இப்படி கஷ்டப்படுத்தி பார்க்க உனக்கு எப்படி மனசு வருது? உன் அப்பா மாதிரி ஒருத்தரையே என்னால விட்டு கொடுக்க முடியல. மாப்பிள்ளை மாதிரி ஒருத்தரை விட்டு கொடுத்துட்டு வாழ முடியும்னு எப்படி நினைக்கிற? புருஷன் பொண்டாட்டி உறவுனா என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? அதுக்கு சமமா இந்த உலகத்துல வேற எந்த உறவும் கிடையாது. நான் சொன்னப்பெல்லாம் நீ புரிஞ்சுக்கல. இப்பவாவது நீ கேளுடி. உன் வாழ்க்கையில மாப்பிள்ளையோட இடத்தையும் அவரோட வாழ்க்கையில உன் இடத்தையும் யாராலையும் நிரப்ப முடியாதுடி. ஏன்டி இப்படி பண்ற? இங்க பாரு, உன் அப்பாவே இருக்காரு, அவளை 2ஆம் தரமா கட்டிக்கிட்டாரு. ஆனா ஏன் புருஷன்னு சொல்லும்போது கிடைக்கிற மரியாதை அவ புருஷன்னு சொல்லும்போது கிடைக்குமா சொல்லு? மா, உன் லைஃபை எந்தோட கம்பேர் பண்ணி பேசாத. எனக்கு கிடைச்சது ஒரு செகண்ட் ஹேண்ட் லைஃப் தானே. நீ ஏன் இப்படி நினைக்கிற ராதிகா? அவர் எப்படி இருந்தாலும் நீ முதல்ல நேசிச்சது அவரு தானே. உனக்கு அவர் தானடி முதல் அன்பு. சரி, அத கூட விடு. உன் மேல அவர் வச்சிருக்கிற அன்பு பொய்ன்னு சொல்லு பாப்போம். அப்படி பொய்யா இருந்திருந்தா அவருக்கு உன் மேல இந்த அளவுக்கு கோவம் வந்திருக்குமாடி? புரிஞ்சுக்கோடி ராதிகா, ஏண்டி இப்படி இருக்கிற? ஐயோ, இவ திருந்தவே மாட்டாடி. ச்சே. நீ இந்த மாதிரி மாறணும் தாமா நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனா ராதிகா எப்போ புரிஞ்சுக்க போறான்னு தான் தெரியல. நீ கோவப்படுறதால தான் எல்லாமே தப்பா போகுது. அக்கா, என்ன ராதிகா பாக்குற? உன் நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். நீ சொல்றது கேக்குறது எல்லாமே சரிதான். ஆனா உன் கோவம் தான் எல்லாத்தையுமே தப்பாக்குது. அதுக்காக அவங்க கிட்ட போய் கெஞ்ச சொல்றியா? அவங்க எல்லாம் எந்த தப்புமே பண்ணலையாக்கா? தப்பு பண்ணாதவங்க யாருமே இருக்க முடியாது ராதிகா. ஆனா ரஜினி யாராவது தப்பு சொல்றாங்களா? ஏன்னா அவ பேசுற விதம், நடந்துக்கிற விதம் அதான் முக்கியம். அவ நினைக்கிறது எல்லாமே நடக்குதுல்ல, அது எப்படி? புரியுதுக்கா. சும்மாவே ராதிகா கோவக்காரின்னு பேரு. இப்போ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நீ இப்ப சொல்றத கூட கேட்க யாரும் ரெடியா இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீ நினைச்சது மட்டும் எப்படி நடக்கும்? நல்ல யோசி ராதிகா. கோவத்தினால எதுவுமே நடக்க போறது இல்ல. ஆனா கொஞ்சம் விட்டு கொடுக்கிற மாதிரி நடிச்சாலே எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம நினைச்ச எல்லாத்தையுமே நாமளே நடத்திக்கலாம். கரெக்டுக்கா. இவ்ளோ நாள் நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு இப்பதான்க்கா புரியுது. கோவப்படுறமோ இறங்கி போறமோ நமக்கு வேலை தானே முக்கியம். முதல்ல உன் கோவத்தை குறை ராதிகா. அதுக்கப்புறம் அந்த அரவிந்த அக்கா, தயவு செஞ்சு அவரை பத்தி மட்டும் பேசாத. என்ன ராதிகா நீ படிச்ச முட்டாளா இருக்கியே. அரவிந்த் மட்டும் உன் பக்கம் வந்துட்டாருன்னா மத்தவங்க எல்லாம் தானா வந்துடுவாங்க. வா ராதிகா, ஏன் அங்கேயே நிக்கிற? உள்ள வா.
என்ன? அக்கா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்க்கா. என்ன மன்னிச்சிருக்கா. எந்த கோவத்தையும் மனசுல வச்சுட்டு தப்பு தப்பா ஏதோ பண்ணிட்டேன்க்கா. சாரிக்கா. ஏய், என்ன ராதிகா இது? நீ என் தங்கச்சி. நாங்களும் உன் மேல கோவப்பட்டு பேசிட்டோம். அதுக்காக உன் மேல பாசம் இல்லாம போயிடுமா? உன்னை பார்த்து பார்த்து தானக்கா நான் வளர்ந்தேன். அந்த பொறுமை என்கிட்ட இல்லாம போயிடுச்சு. ராதிகா, இப்பவாச்சும் புரிஞ்சுக்கிட்டியேடி. அது போதும் ராதிகா. நீ சந்தோஷமா வாழணும். எங்க எல்லாரோட ஆசையும் அதுதான்.